நம்ம ஒரு காசுக்கு ஒரு 1300 ரூபாய்க்கு லாட்ரி வாங்கியிருக்கேன் கைஸ். 3 பவுண்டு வின் பண்ணியிருக்கேன் கைஸ். 5 பவுண்டுன்னு சொல்லி நமக்கு ப்ரைஸ் அமௌண்ட் கொடுத்துருக்காங்க. நமக்கு வந்து இந்த சிம்பிள் வந்து ஆக்சுவலாக வந்திருக்கு. ஹாய் கைஸ், எப்படா இருக்கீங்க? 2 ரூபா. ஸோ இப்போ தான் தூங்கி எழுந்திரிச்சேன், அதனால் கொஞ்சம் வாய்ஸ் மூஞ்சிலாம் அப்படி இருக்கும். இன்றைக்கி நான் தூங்கிட்டு இருக்கும்போது யோசித்தேன், நம்ம ஏன் லாட்ரி வாங்கி அந்த காசை சம்பாரிச்சுங்க லாட்ரி வாங்கி அதில் ஜெயிச்சு காரிக்குள்ளே செட்டில் ஆகிடக்கூடாது, எதுக்கு இங்கே கஷ்டப்படணும் அப்படின்னு. காசு இன்வெஸ்ட் பண்ணலாமா, இங்கே புதுசாக வந்த பசங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்ல, அதுக்கு ஒரு அவேர்னஸ் வீடியோ மாதிரி. ஜெயிக்கலாமா, எந்த அளவுக்கு ரேஷியோ இருக்குது, எவ்வளோ காசு போட்டால் எவ்வளோ காசு எடுக்கலாம், அந்த மாதிரி வீடியோ தான் நான் காட்ட போகிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி இப்போ தான் தூங்கி எந்திரிச்சேன். நம்ம லைட்டாக ஒரு உள்ள இன்டேக் பண்ணோம். இந்த மாதிரி இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் என்ன சாப்பிட்றோம் காலையில் அப்படின்னு, நான் என்ன சாப்பிட்றேன் இன்னைக்கு காலையில், எனக்கு என்ன ஃபுட்டு அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காட்டுறேன். அதுலேயும் உங்களுக்கு தெரிஞ்சு போயிடும் இந்த 2 ரூபாய் எவ்வளோ பாவப்பட்ட ஜென்மம்னு. சாப்பிட்றேன். இதான் வந்து என்னோட ஜாரு. இங்கே வந்து என்னடா எண்ணெயாக இருக்குன்னு கேட்காதீங்க. இது வந்து நான் நேற்று வந்து மேலே இருக்கேன். என்னடா மீன் மேக்கர் இருக்குது, நேற்று இதில் சேவக்கறி தான்டா இருந்துச்சு. இது இங்கே இருக்குன்னு நினைக்கிறேன் பாக்ஸில். இந்த இருக்குது பாருங்கள், எடுத்து வச்சுருக்கானுங்க பாருங்கள். ஆக்சுவலாக நேற்று வந்து இங்கே நவீனாத் சமைச்ச சேவக்கறி. இங்கே சேவல் கிடைக்காது, பட் இருந்தாலும் ஒரு சில தமிழ் மார்க்கெட்டில் சேவல் இதெல்லாம் கிடைக்கும். ஸோ அங்கே பண்ண சேவல் கறி எடுத்து வச்சு நல்லா இருந்துச்சு, கொஞ்சம் காரமாக எடுத்து வைக்க சொன்னேன். ரைஸ் இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. ஒரு டம்ளர் பால், ஒரு வாழைப்பழம், அப்புறமேட்டு ஒரு பீனட் பட்டர். இது புதுசு. ஃபஸ்ட் வந்து வாழைப்பழம் பண்ணலாம், டைம் இல்லை, கையிலே பிச்சு போட்டுக்கோங்க. கடைசி ஒரு வாய் பழத்தை மட்டும் வச்சுருப்பேன், எதுக்குன்னு உங்களுக்கு நான் சொல்கிறேன். இப்போது இந்த ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் பீனட் பட்டர் எடுக்கிறோமா, அதை இதில் போட்டுடுறோமா. இப்போது இதில் கொஞ்சம் ஒட்டி இருக்கும், அதை கையில் வச்சு எடுத்தோம்னா எனக்கு பீனட் பட்டர் சாப்பிடலாம் பிடிக்காது, அது கொஞ்சம் ஒரு மாதிரி மசாலா இருக்கும். அப்போ அந்த பனானா வச்சு காத்தடிச்சா நோகு முன்னு பொத்தி எடுத்துகிட்டு போய் ஓவனில் வச்சுட்டு, ஓவனுக்கு மேலே வச்சுட்டு, இது வந்து ப்ரோட்டீன் பவுட்ரு. இது நான் வாங்கலை, என் கூட பிறந்த உருப்படாத ஒருத்தன் இருக்கான், அவன் வாங்கினது. ஒரு நாளுக்காக ஒரு 5 கிலோ ப்ரோட்டீன் பவுடர் வாங்கினான். அதை நான் இப்போதைக்கு இதில் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். ஆக்சுவலாக அது குடிக்கலாமா என்னென்னு தெரியல, சும்மா டேஸ்ட்டுக்காக ஒரு சாக்லேட் ஃப்ளேவர் மாதிரி இருக்கும், அதுக்காக அதை யூஸ் பண்ணி குடிக்க. அந்த கிரியேட்டின் இதெல்லாம் பெருசாக இதில் கிடையாது, இன்ட்ரெஸ்ட் கிடையாது. பட் சும்மா டேஸ்ட்டுக்காக சாக்லேட் டேஸ்ட் கொடுக்கும், அதுக்காக. அருமையான ஷேக் ரெடி கைஸ். ஏன் வெளியே வந்திருக்கேன்னா, ஆக்சுவலாக இன்றைக்கி வந்து சம்மர் சீசன் வந்துருச்சு யூகேல. சம்மர் சீசன் வந்தாலே யூகே வந்து சூப்பராக இருக்கும், சூப்பராக இருக்குது வெளியே பார்க்குறதுக்கும். ஆனால் வெளியே நின்று லைட்டாக அப்படி ஷேக் குடிச்சிட்டு லாட்ரி வாங்க கிளம்பணும். கைஸ், திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை ஆம்பஸ்டர். ஆம்பஸ்டர்னா பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் அகாமடேஷன் பிளாட்ஃபார்ம். நீங்கள் இதுக்குள்ளே போயிட்டு எந்த இனிஷியலில் படிக்க போகிறீங்க, எந்த ஊரில் படிக்க போகிறீங்க, எந்த நாட்டில் படிக்க போகிறீங்கன்னு சொல்லி போட்டோன்னே அங்கே உள்ள அஃபோர்டபுள் அகாமடேஷன் எல்லாமே வந்துடும். டவுன் கிட்ட ஈஸியாக இருக்கனால எல்லா இடத்துக்கும் போயிட்டு வந்துக்கலாம். இது மட்டும் இல்லாமல் இங்கே ஈஸியாக ஃப்ரெண்ட்ஸும் நீங்கள் மேக் பண்ணிக்கலாம். அப்புறம் வெயிட் பண்ணீங்க, டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, மறக்காம போய் செக் பண்ணி பாருங்க. போமா இது போ, ஃபேனை போடுறா. ஃபேன் போட்டு தான்டா இருக்கு. 30 வைக்கவா? 3 வைராக்கு தூக்கம்டா, 7 மணிக்கு தான் படுத்தேன். கைஸ், எப்படியோ தூங்கி எந்திரிச்சு ட்ரெஸ் எல்லாம் மாற்றிக்கிட்டு போயிட்டுருக்கோம். அதே ட்ரெஸ் இல்லை, இப்போ தூங்கி எந்திரிச்சிட்டு வேற ட்ரெஸ் மாற்றிட்டு அவனை கொஞ்சம் கிளப்ப கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. எங்கள் வீட்டில் இருந்து நடக்கிற தூரத்திலே வந்து அந்த கடை இருக்குது. ஸோ அதனால் பிரச்சனை கிடையாது. அங்கேயே லாட்ரி இருக்குது. ஆனால் மொத்தமே இங்கே யூகேல வந்து மொத்தம் அந்த 20 ஸ்க்ராட்ச் கடை மாதிரி 20 நம்பர் இருக்கும். அது 20 வந்து எல்லா கடையிலும் இருக்காது. ஒரு சில சின்ன கடையில் வந்து லைசன்ஸ் இல்லாமல் 10, 8 அந்த மாதிரிலாம் வச்சுருப்பாங்க. பட் இந்த கடை 20 இருக்குன்னு நினைக்கிறேன். இங்கே போயிட்டு உங்களுக்கு வாங்கிட்டு நாங்கள் சுரண்டி காட்டுறோம் எவ்வளோ ஜெயிக்கிறோம் அப்படின்னு. ஏன்னா இது கிட்டத்தட்ட வந்து எப்படி சொல்கிறது, இதில் நிறைய பேர் காசு ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. சரி, அதனால உங்களுக்கு ஒரு அவேர்னஸ் வீடியோ மாதிரி இருக்குமே அப்படிங்கிறக்கா சொல்லு. ஆல்ரெடி 20 பவுண்ட் லாஸ் பண்ணியாச்சு. அது ஆமாம், ஆல்ரெடி நாங்கள் வந்து அது இன்ஸ்டாகிராமில் போட்டிருப்பேன், நீங்கள் ஃபாலோ பண்ணி தான் உங்களுக்கு தெரியும். இன்றைக்கி 50 பவுண்ட் லாஸ் பண்ண போகிறோம். இல்லை, நான் உங்களுக்கு சும்மா வாங்கி காட்டுறேன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வாங்கி காட்டுறேன். இதுதான் லாட்ரி. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 20 இருக்கா. இது வந்து நம்ம ஏதாவது நம்பர் சூஸ் பண்ணிக்கலாம். இது தெரிஞ்சுக்க 18ம் இதுவும் ஜெயிக்கவே முடியாது. நான் வந்து 2 நம்பர் 7 பிடிச்சதில்ல. நல்லா இருக்காதுடா, பிடிச்சதே இல்லை. நல்லா இருக்குது கைஸ். இதில் வந்து ஒரு டெக்னாலஜி இருக்குது. எப்படின்னா, இது நம்ம இதுதான் அந்த வாட்டர் ஸ்போர்ட்ஸ் சிப்பர் தான் அது. ஆனால் இப்படி கொட்டினா அதுலேருந்து ஜூஸ் வராது. நீங்கள் வந்து இது சாதாரண விஷயமா நினைப்பீங்க. ஆனால் இது வந்து எவ்வளோ பெரிய பேட்டர்ன், காப்பிரைட்ஸ் பேட்டர்ன் தெரியுமா? அந்த மாதிரி கொட்டினா அதில் ஜூஸ் வெளியே வராமல் இந்த ஏர்லாக் வந்து பெரிய பேட்டர்ன். இது காப்பிரைட்ஸ்லாம் வாங்கி வச்சுருப்பானுங்க அந்த மூடிக்கு. சரி கைஸ், இப்போ நாங்கள் வந்து சுரண்ட போகிறோம்.
இந்த பார்த்தீங்களா இந்த லாட்ரியோட மொத்த காசு எவ்வளோடா? மொத்தம் 13 பவுண்டு. நம்ம ஒரு காசுக்கு ஒரு 1300 லாட்ரி வாங்கியிருக்கேன். கைஸ் பார்த்துக்கோங்க லாட்ரி. இதை சுரண்டி இதுலேருந்து நம்ம எவ்வளோ ஏர்ன் பண்ண முடியுது, ஏர்ன் பண்ணலாமா அப்படிங்கிறது தான் இன்றைக்கி இது வீடியோவே. இப்போ தான் கண்டென்ட்டே சொல்லி முடிக்கிறேன். ஆக்சுவலாக அந்த கார்டு ஜெயிச்சோன்னா ரிசல்ட் நம்மளால் பார்க்க முடியாது. ஒரு சின்ன பிள்ளை கேம் மாதிரி தான், சின்ன பிள்ளை விளையாட கேம் மாதிரி தான். ஆனால் நீங்கள் மணி கிளைம் பண்ணணுன்னா நீங்கள் வந்து ஏதாச்சும் ஒரு கடையில் போய் லாட்ரிக்கு கடையில் போய் மணி கிளைம் பண்ணிக்கலாம். கைஸ் சுரண்ட போகிறோம் கைஸ். இவன் கையில் வாங்க விளங்காது, காயே விளங்காது. இப்போ நீங்கள் கடைசி டெஸ்கோ வாங்கினது யாரு? ஃபர்ஸ்ட் அவன் சுரண்டட்டும் பார்த்துக்கலாம். சரி நான் ஒரு பொட்டத்தில் பாதி எடுத்துட்டா ஒரு கிழிச்சு மசுரம் கொடுங்கண்ணா. 5 பவுண்டரா? 5 பவுண்டு கிழிச்ச நீ. அதான் ஒரு தடவை தான் ஜெயிக்க முடியும். காதலாக இருந்தாலும் கருமதியாக இருந்தாலும் ஒரு தடவை தான். நீ இப்போ தேப்பல்ல அவன் மிதிக்கிறோம் எடுத்துட்டு போட வாங்கிட்டு. ஆக்சுவலாக கைஸ் ரிசல்ட் சொல்லிடுறேன். நாங்கள் வந்து இந்த கார்டு வந்து 2 பவுண்டு. ஓகேவா கைஸ்? இது வந்து ஆக்சுவலாக 2 பவுண்டு. ஆனால் இதில் என்ன போட்டிருக்காங்கன்னா இந்த சிம்பிள் வந்தாங்கன்னா 5 பவுண்டுன்னு சொல்லி நமக்கு ப்ரைஸ் அமௌண்ட் கொடுத்துருக்காங்க. நமக்கு வந்து இந்த சிம்பிள் வந்து ஆக்சுவலாக வந்திருக்கு. அதனால் நமக்கு 5 பவுண்டு. ஓகேவா? 2 பவுண்டு போட்டிருக்கோம். ஆனால் ஆக்சுவலாக மொத்த காஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா லாபம் கிடையாது. நம்ம கார்டை திறந்தா நமக்கு தெரியும். கைஸ் 3 பவுண்டு வின் பண்ணியிருக்கேன். கைஸ் 3 பவுண்டு வின் பண்ணியிருக்கேன். நம்ம ஆக்சுவலாக 2 கார்டு ஜெயிச்சிருக்கோம் கைஸ். 3 பவுண்டு ப்ளஸ் 5 பவுண்டு. நம்ம போட்ட அமௌண்ட் வந்து 13 பவுண்டு. நம்ம அதாவது 1300 நம்ம ஊர் காசுக்கு போட்டு 800 நம்ம ஊர் காசு ஜெயிச்சிருக்கோம். சம்டைம்ஸ் இது வேரி ஆகும். இன்னைக்கு நமக்கு லக் இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். அதான் நம்ம ஜெயிச்சிருக்கோம். குப்பையில போட்டாச்சு காடை. அதை குப்பை தடியில் கையை விட்டு காடை எடுத்துட்டு போவோமான்னு கேட்குறான். அபிய சுரண்டாதான்ங்கிறேன். அவனா சுரண்ட. அப்போ வேணுக்குன்னே தானே நீ பண்ற, நீ ட்ரிகர் பண்ணணும் தானே பண்ற நீ. அப்போ ஒரு இதுடா 777 இருக்கா அப்படின்னு பார்க்குறேன். அந்த காடை யோசிச்சு பார்த்தேன். எந்த கடை? குப்பையில போட்ட கடை. அப்படி ஒரு விஷயத்த நம்ம குப்பையில போட்டோம்னு வச்சுக்கவே, அதை பத்தி நம்ம யோசிக்கவே கூடாது. அது வந்து லாட்ரி டிக்கெட்டா இருந்தாலும் சரி, இருந்தாலும் சரி, கிடைச்ச வேலையா இருந்தாலும் குப்பையில போட்டாப்ப கைஸ் அன்வான்ட் கைஸ். நான் யாரையும் போடல. அப்படி போடுறவங்களுக்கு நான் சொல்றேன். நான் அப்படிப்பட்ட பையன் கிடையாது. குட் பாய். அப்படி பிளாக் சர்க்கிள் வந்துருச்சுடா. யாருக்கு? வரலனா தான் விஷயம். தேங்க்யூ. இதோட அந்த வீடியோ முடிஞ்சிடும். நம்ம வந்து 1300 ரூபா போட்டு 8 பவுண்ட் சம்பாரிச்சிருக்கோம் கைஸ். 8 பவுண்ட் சம்பாரிச்சிருக்கோம். ஆக்சுவலாக நட்டோம் நமக்கு வந்து 500 ரூபா நட்டோம். ஆக்சுவலி நம்மளை பார்த்தோன்னே ஒரு பொண்ணு ஓடுது சைடில், லெஃப்ட் சைடில் தெரியுதா? அதனால நமக்கு இப்போ நட்டோம். இங்கே கிளம்புறியாடா? அப்படியே அப்படியா? எனக்கான பாய் பாய். நானும் வரல. மனுஷன் வருவானா? மைக்க குர்றா. எதுக்கு நான் ஏன் வரேன்? கிரகமா? நான் உங்க கூட யூகே வந்தே தப்பு. சும்மா உங்களுக்கு காட்டுறக்காக தான் இந்த வீடியோ எடுத்தேன். அடுத்த வீடியோ பார்க்கலாம். பாய். See you later. புலி நடக்கும் தெரியுமா கைஸ்? அங்கே ஒரு பூனை இருக்குது கைஸ். அப்படி ஸ்லோவாக எங்கே வேட்டியாண்டா